வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோட்டைமலை அல்லது ராஜ கம்பீர மலை. அதோட உச்சியில் 2500 அடி உயரத்தில் சனிக்கிழமை மட்டும் திறக்கப்படும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி டெம்பிள். அப்புறம் இதோடைய என்டையர் ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் இட், இது எல்லாத்தையும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் எல்லோரும் இங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன். அது ஏன் எப்படிங்கிறத நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வண்டி எடுத்துட்டேன். காலைல போயிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயத்தை நோட் பண்ண என்னென்னா, ஒரு சின்ன சின்ன வண்டியில் நிறைய பசு மாடுகளை ஏற்றிட்டு கண்ணுக்குட்டியில் ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மெயின் ரோட்லேயே ஒரு பெரிய சந்தை நடந்துகிட்டு இருந்தது. அதாவது மாடுகளை விற்கிறதும் வாங்குறதும் இங்கே நடக்கும் போல். ஒரு 4000-3000 மாடுகள் கண்ணுக்குட்டிகள் இருந்தது. ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வெளில பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் நின்று நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்ணுக்குட்டி புதுசாக அந்த ஓனருக்கு அட்ரஸ் பண்ண முடியல போல், இஷ்டம் இல்லை அவங்க கூட போகிறதுக்கு. ஓகே, கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. இங்கே மாடுகள் எப்படி விற்பீங்க வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பித்தேன். அவங்களோட சொன்ன இன்ஃபர்மேஷன் காம்ப்ரிஹெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் அது தனியாக ஒரு வீடியோ, அதுக்குன்னே ஒரு செப்பரேட் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன். நான் இங்கே ஒரு மலைத்தொடர்கள் உள்ள ஒரு கிராமத்துக்குள்ளார விடிய காதால் வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் அட்ரஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் அட்ரஸ் பண்ணலன்னா அதை நீங்கள் உதவியாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் போகிற வழியில் ஒரு யங் கைஸ் தேவர் ஒர்க்கிங் அவுட் டுகெதர். நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் கோட்டைமலை இருக்கிற ஏரியா அது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அங்கே பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டெரெயின் கொஞ்சம் கஷ்டமாக மேடும் பள்ளமாக ஆகிடும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஓகே, கம்மிங் பேக் டு த ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ராஜாக்கள்லேருந்து ஆரம்பிக்கணும். மெயின் ஸ்ட்ரீமான ராஜாக்களான சேர சோழ பாண்டியர்கள், அவங்களில் முக்கியமாக சோழர்களுக்கு பக்கபலமாக இருந்த சிற்றரசர்கள் பற்றி அதிகமாக தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான சிற்றரசர்கள் சம்புராய மன்னர்கள். அந்த சம்புராய மன்னர்கள் கட்டின கோட்டை தான் இந்த கோட்டைமலை. ஓகே, இங்கே தண்ணியில் நல்லா வந்துட்டு இருந்திருக்கணும். சம்மர், ஃபுல் சம்மரோட பீக்கில் இருக்குங்கிறதுனால தண்ணிகள் வரல. ஓகே, கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. இந்த மாதிரி சம்புராய மன்னர்கள் சோழ மன்னர்களுக்கு ரொம்ப பக்கபலமாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப விசுவாசிகளாகவும் இருந்திருக்காங்க. பல போர்களை வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான படை வீரர்கள் தந்ததே சம்புராய மன்னர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சோழ மன்னர்களை வீழ்த்திய பாண்டிய மன்னர்கள் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அதாவது இளவரசர்களுக்குள்ளே யார் ராஜாங்கத்தை அமைக்கிற அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது சம்புராய மன்னர்களுக்கு ஓகே, உங்களோட பஞ்சாயத்துக்குள்ளே எங்களுக்கு வர இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சு படை வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இப்போ சின்ன சின்ன கோட்டைகள் கல்வெட்டுகள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி தான் கோட்டைமலை. ஸோ சம்புராய மன்னர்களுக்கு இதுதான் ஹிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நான் வண்டியில் இருக்கும்போது கேமராவில் தெரியாது, பட் விஷுவலாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு லைன் போயிட்டே இருந்தது. என்னன்னு பார்த்தா காட்டு எறும்புங்க தொடர்ந்து கண்டினியூஸாக இப்போ எவ்வளோ பெரிய ட்ரெயின் விடுறாங்க பாருங்கள். அப்புறம் அது நம்மளோட ரோடோட தடையும் மேலே ஏற்றிட்டு போயிருக்கோம். இல்லைனா சனிக்கிழமையான எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு ஃபன் ஃபேக்ட், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எறும்புகளையும் ஒரு இடையோட ஒரு பகுதியில் வச்சுட்டு எல்லா வகையான எறும்புகளையும் பக்கத்தில் இடையில என்ன வைக்கலாம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களையுமே வைக்கலாம். ஆக்சுவலாக அவ்வளோ எறும்புகள் நம்ம உலகத்தில் இருக்கான். இட்ஸ் அ ஃபன் ஃபேக்ட். ஓகே, பாண்டிய மன்னர்கள்ட்டேருந்து பிரிஞ்சு ரொம்ப பல வருஷங்கள் ஆட்சி புரியலனாலும் அவங்க கொஞ்ச நாள் ஆட்சி புரிஞ்ச அந்த ஒரு காலத்துலேயே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஒரு ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப நாள் நீடிக்காத காரணம் என்ன தான் முகலாயர்கள் உள்ளே வந்துட்டு இருந்தாலும் விஜயநகர பேரரசு மன்னர் சம்புராய மன்னரை கைது செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ஆட்சியை கண்டினியூ பண்ண முடியல. பட் அவங்களோட லெகசி ஹிஸ்ட்ரி இன்னும் இருந்து தான் இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் பார்க்குறதுக்கு. இந்த இடத்த பற்றி சொல்லும் போது சனிக்கிழமை மட்டும்தான் கோயில் திறப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் யூ டு ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன். ரெண்டாவது இந்த டெரெயின் பக்கத்தில் வர ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னேன். ஒரு ஆஃப் ரோட் பைக் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் இது நீங்கள் நடந்தே போகிற அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ரொம்ப அதிகமான கிலோமீட்டர்ஸ் தான் கிடையாது. அரௌண்டு ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருக்கும்.
மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பெண்கள் கூட தனியாக வந்து நடந்து வரலாம். இது வந்து ஒரு டெம்பிள் ஒரு பிளேஸுங்கிறதுனால வந்து ரொம்ப மோசமான இடம்லாம் கிடையாது. சனிக்கிழமை வந்து கொஞ்சம் ஆள் நடமாட்டம் கண்டினியூஸாக இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து வந்தாச்சு. இது வரைக்கும் தான் வந்து பைக் வழியாக வந்து வரலாம். அதுவும் நார்மல் பைக்லாம் இல்லை, ரொம்ப வந்து கொஞ்சம் ஆஃப் ரோட் பைக் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு கண்டிஷனான பைக் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எப்படியோ வந்து வந்துட்டோம் சேஃபாக. வந்ததுக்கப்புறமேட்டு பைக்கை வந்து உரமாக போட்டு அங்கே தெரியுது பார்த்திங்களா ஸ்டெப்ஸு, அது வழியாக தான் நடந்து போக போகிறோம். இந்த ஸ்டெப்ஸு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 300 to 400 நான் வந்து கால்குலேட் பண்ணல. பட் மைண்டில் கால்குலேட் பண்ணப்போ ஒரு 350 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? வெள்ளங்கிரி மலையெல்லாம் வந்து டேரெக்டாக போய் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மலைகளில் வந்து நீங்கள் உங்களோட கார்டியோவை வந்து பில்ட் பண்ணிக்கிறதும் ஒரு பெஸ்ட்டு வே. ஓகே, இப்போ இந்த பிளேஸை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது. டிவிஎஸோட இப்போதைய வந்து ஃபுல் எக்ஸிக்யூட்டிவ் ஓனராக இருக்கிற வேணு ஸ்ரீனிவாசன், அவர் தான் வந்து ஃபுல் மெயின்டெனன்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மோர் கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் மட்டும் ஒரு டிராக்டரில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணணுன்னா சொல்லுங்கள், அதை பற்றி நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெரைன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம் இந்த பகுதியை தாண்டி போகிறது. ஸோ எவென்ச்சுவலி வேறு தேர் இஸ் எ ரிஸ்க், தெர் வில் பி குட் வியூ. அங்கே பாருங்கள், வியூலாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரோன்னா, இங்கே உங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எங்கெங்கே அதிகமாக செலவு பண்ணிவிட்டு நார்த் இந்தியாவில் போய்ட்டு ஏதாவது ஒரு மலை பிரதேசங்கள் மணாலி கேதார்நாத் அங்கெல்லாம் போகிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம ஊர் மலைகளை வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எதிர்காலத்தில் கண்டிப்பாக என்னோடய குடும்பம், என்னோடய குழந்தைங்களை வந்து கூப்பிட்டு வந்து இந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து நேரடியாக டீச் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதோட எங்கேயுமே கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப சம்மர் இருக்கிறதுனால வந்து யாரோ டெலிபரேட்டாக வந்து அங்கே இருக்கிற குப்பைகள்லாம் எரிச்சிருக்காங்க. அதுவும் காஞ்சி போன இலைகள் எல்லாத்தையும் எரிச்சிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங். இந்த மாதிரி செல்ஃபாக வந்து அவங்க வந்து கண்ட்ரோல்டு பர்ன் பண்ணியிருக்காங்க. அகெயின் என்னடா ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக போயிட்டுருக்கா, ரொம்ப வந்து எக்ஸாஸ்டிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபீல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டேன். அதோட அறிகுறி வந்து ஒரு நாய் வந்து இங்கே பல வருஷமாக இங்கே தான் இருக்க போல், அது வந்து அட்ரஸ் பண்ணிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் கடைகள் இருந்திருக்கும் போல். மேபி இப்போ நான் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன், 6:45 அந்த மாதிரி டைமுக்கு வந்துட்டேன். கோயில் வந்து 9 to 10 தான் வந்து திறப்பாங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸாஸ்ட் இந்த சன்லைட். சூரியன் வரதுக்கு முன்னாடி என்னோடய கார்டியோ எல்லாத்தையும் முடிச்சிடுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சீக்கிரமாக வந்துட்டேன். ஸோ அங்கே ஆட்கள் இருக்கிறதுக்கான அறிகுறிலாம் இருக்குது. அப்படியே இந்த கோயில் வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா லாக் ஆகிருந்தது ஆக்சுவலாக. அது வந்து ஐயரு, இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த டிராக்டர் வழியாக தான் வருவாங்க போல். அவங்க வந்து தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் சனிக்கிழமை மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த பில்லர் பாருங்கள், இட்ஸ் பியூட்டிஃபுல் பில்லர். அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் மேட் பை ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். இது வந்து ரீசெண்டாக கட்டின ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், வியூ த பெஸ்ட்டு வியூ. அப்படியே மலை தொடர்கள் அதிகமாக இருக்கும். ஐ திங்க் அந்த பேக் சைடில் இருக்கிற இந்த மலைகள் எல்லாமே வந்து ஜவ்வாது மலைகளோட தொடர்கள் தான். இதுவும் ஜவ்வாது மலையோட தொடர்களில் ஒரு பார்ட் ஆஃப் த மவுண்டைன் தான். அப்போ இருந்த ராஜாக்கள், சம்பராய மன்னர்கள் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணதுக்கு பல ரீசன்கள் இருந்திருக்கலாம். பட் ஒன் ஆஃப் த ரீசன் வேர் இவங்களோட டெரைனில் வந்து பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவங்க டெரைன் வந்து, அதாவது மலைப்பகுதியில் முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால இவங்க சின்ன சின்ன கோட்டைகளை கட்டி வச்சுக்கிட்டு வர எதிரிகளை வந்து வில் மூலமாகவும் அம்புகள் மூலமாகவும் வந்து பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூ கேனாட் பீட் தெம் இன் தர் ஓன் பிளேஸ்ன்ற மாதிரி அவங்க டெரைனை பற்றி முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ கோவில் திறக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுனால வந்து ஐ லைக் டு எக்ஸ்ப்ளோர். இதுதான் பேக் சைட் ஆஃப் த டெம்பிள். இங்கே பின்னாடி வந்து நிறைய இடங்கள் இருந்தது. இந்த டெரைன் வந்து கொஞ்சம் வந்து மோசமாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை இங்கே வந்து தனியாக விட்றது வந்து சரி கிடையாது. அது எந்த ஒரு பிளேஸுக்கு போனீங்கனாலும் குழந்தைங்கள தனியாக விடக்கூடாது. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூ பாருங்கள், இதெல்லாம் வந்து ஜவ்வாது மலையோட தொடர்கள் தான். அப்புறம் இந்த கோட்டையை கட்டின பில்லர்ஸோட
என்ன சொல்கிறது, அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகி அப்படியே அங்கங்கே விழுந்து கிடக்குது பார்த்தீங்களா. எப்படி இங்கே வந்து சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அது அப்படியே அழகாக வந்து தெரியுது இந்த டாப் வந்ததுக்கு அப்புறமேட்டு. பாருங்க அதெல்லாம் வந்து ஒரு சின்ன மேன்மேட் ஸ்ட்ரக்சர் ரோடு, அங்கெல்லாம் வந்து வீடுகள்லாம் நிறையா இருக்குது. நான் வந்து வண்டியில் வந்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து பெரிய ஒரு கூடை, அன்னக்கூடான்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லாக வந்து புளி தான் வச்சுட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலாக கண்டிப்பாக அது வந்து ஒரு 25 கேஜி இல்லை 20 கேஜி வந்து வெயிட் இருக்கும். அது தலையில் வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டமான டெரெயினில் நான் வண்டி வச்சு ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அது ஒரு முழுசாக வேற ஒரு மலையிலேருந்து ஏறி இங்கே இறங்கி இந்த மலையில் இறங்கி வரும்போது நான் மீட் பண்ணேன். ஓகே, இது வந்து கோட்டை மலையோட வந்து ஒன் ஆஃப் த கோட்டை, அந்த கல்லில் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த செடியோட வேர்கள்லாம் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். அதோடய வேர்கள் நினச்சது அப்படின்னா வந்து எவ்வளோ பெரிய கோட்டையும் வந்து பிளந்து எடுத்துரும். அப்புறம் அங்கே பெரிய வேர் வந்துட்டுருக்கு. அப்புறம் மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ ரீசெண்டாக கட்டின ஸ்ட்ரக்சர் நினைக்கிறேன், ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் செங்கல்கள், அதுவும் இந்த மாதிரி செங்கல் வந்து இப்போலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பெட்டரான மெயின்டெனன்ஸ் வந்து இந்த செடிகள்லாம் இந்த வேர்கள் வந்து கழட்டி எடுத்துரும் அந்த கோட்டைங்களை. அது மட்டும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து யாராவது நோட் பண்ணணும். ஓகே கேஸ், கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு தெரிஞ்சதுனால வந்து ஐ ஜஸ்ட் டுக் சம் நேப். அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சம் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி பில்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து சமுராய மன்னர்கள் காலத்துலேயே வந்து பிளான் பண்ணது. இங்கே சுற்றி வச்சுருக்கிற செங்கல்கள், இந்த மேலே மறைச்சிருக்கிற ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து எவாபரேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இட்ஸ் எனிவே குட் திங். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். என்ன தான் சம்மர்லேயே வந்து மார்னிங் வந்து ஒரு 7:30, 8 o'clock இருந்தாலுமே வந்து சூரியன் அதிகமாக வரல, பட் வியூ வாஸ் ஃபென்டாபுலஸ். இன்னும் கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கிற சமயத்தில் வந்தீங்க அப்படின்னா டிசம்பர், ஜனவரிலாம் வந்து பெஸ்ட்டு டைம் டு விசிட்ன்றாங்க. அந்த டைமில் யார் வரீங்களோ இல்லையோ, நான் இன்னொரு தடவை கண்டிப்பாக போவேன். அப்போது வந்து இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு வியூவாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இது வந்து கண்டிப்பாக நம்மளோட குழந்தைகள், நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி இடத்த வந்து கூப்பிட்டு வந்து காமிக்கணும். வெறும் உங்களோட என்ன சொல்கிறது, ஐபேட், ஐஃபோன் இல்லை எனி கேஜெட்ஸ் ஆர் ஃபியூச்சரிஸ்டிக் விஷுவல் கிளாஸஸ், இதெல்லாம் வந்து அவங்க அடிமையாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு கார்டியை கொடுத்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கணும். அதுக்கு வந்து நாம் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒரு இன்டர்வியூவில் வந்து அண்ணாமலையும் சாய் தீபக்கும் வந்து இதை பற்றி தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. அதை வந்து பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகே கைஸ், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு டெம்பிள் போய் பார்க்கலாம் பார்த்தா வந்து திறந்து வச்சுட்டாங்க. ஸோ கூட்டி பொறுக்கி கதவெல்லாம் திறந்து வச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். பட் இங்கே அன்னதானம் போடுவோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, அது வந்து டைம் ஆகும் போல். அது நான் என்ன டைமுங்கிறது வந்து விசாரிச்சிருக்கேன், சொல்கிறேன் நான். ஸோ இந்த பில்லர் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் 1 stoneன்றாங்க, விச் வாஸ் மெஸ்மரைசிங். அது கேட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஆஞ்சநேயரோட கார்விங் இருந்தது. அப்புறம் அங்கே கம்பி இருக்கு இல்லையா அந்த பில்லர் பக்கத்தில், அது வந்து ஃபார் லைட்னிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே சமைக்கிறது வந்து 12 o'clock தான் வந்து சமைச்சு முடிப்பாங்க. பூஜை ஸ்டார்ட் ஆகி 1 o'clock வந்து முடியும். அது வரைக்கும் வந்து என்னோட வெயிட் பண்ண முடியுமா எனக்கு தெரில. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். மார்னிங் 10 o'clock திறப்பாங்க, ஈவினிங் 5 o'clock வந்து நடை வந்து சாத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது டெம்பிள் வந்து மூடிட்டு கிளம்புவாங்க. இதுக்கு உட்பட்ட இடையில வந்து நீங்கள் வந்து நிறைய பிளேசஸ் இருக்கும். அங்கே வந்து பிளேஸில் வந்து தங்கிக்கலாம், பார்த்துக்கலாம். இட்ஸ் அ குட் வியூ பாயிண்ட்டு. அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கோவிலோட என்டையர் ஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்றேன். ரொம்ப பெரிய கோவில் கிடையாது, பட் ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள். இவ்வளோ பெரிய மலை மேலே இவ்வளோ பாறைகளை வந்து செதுக்கி வந்து கட்டுறதே வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. இது வந்து அப்போவே பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இதை வந்து அப்படி ஃப்ரண்ட் வியூ. ஆக்சுவலாக அந்த பில்லர் தான் நான் சொன்ன பில்லர். இட்ஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் ஸ்டோன். 36 feet இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் அலோடு கிடையாது, பட் கோவிலோட சாமியை வந்து இன்னும் திறக்கலை. அதனால் வந்து ஃபோன் உள்ளே எடுத்து வந்திருக்கேன். அங்கே ஒரு இடம் இருந்திருக்கு, இதுக்காக அந்த இடம்னு தெரில. உள்ளே பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப ஓல்டு ஸ்ட்ரக்சர் தான், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்புறம்
யாராவது சட்டை போடாமல் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நான் தான். பல கோயிலில் வந்து சட்டை போடாமல் உள்ளே வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த கோவில்லையும் உள்ளே வரும்போது சட்டையை அவுத்துட்டு தான் வரணும். நான் கண்ணாடி பார்த்தேன்னா வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பழக்கமாகிடுச்சு. ஐ cannot கண்ட்ரோல் திஸ் கைஸ். அதனால் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஐயர் வந்து சாமியோட பூஜை அறையை வந்து திறந்துட்டார். சாமியோட சிலைகளை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் கிளம்பணும் முடிவு பண்ணிட்டேன். எல்லோரும் சொன்னாங்க கிளம்பாதீங்க, கண்டிப்பாக வந்து இருந்துட்டு போங்க, பூஜை வந்து முடியட்டும், ஒரு 1 o'clock வரையும் ஆகும், 2 மணிக்கு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு நாள் பிளான் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு சாரி சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். அங்கே பாருங்கள், வியூ பாருங்கள், என்னோடய பெஸ்ட்டு வியூ. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு யூ வில் கெட் டு நோ, சரி ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரை இட். அது மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு தான் ஆசைப்பட்றேன் நான். கோட்டைமலைக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃபேமிலியும் வந்து வரணும். சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது வந்து நோட் பண்ணேன், பூஜைக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே வந்து ஒருத்தவங்களாம் வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சாமான் எல்லாமே வந்து வரணும் அப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிராக்டர் அது டிவிஎஸ் அவங்க அரேஞ்ச் பண்ண டிராக்டர் மூலமாக தான் வந்திருக்கணும். கீழே பார்த்தா அவங்க இருந்தாங்க. ஸோ தேவர் ஜெனரஸ். எனக்கும் கொஞ்சம் வந்து மோர் கொடுத்தாங்க. அங்கே பின்ன பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தேவையான பொருட்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஹெல்மெட்டு கீழே கிடந்திருக்கு. யார் தட்டி விட்டுருப்பாங்க, யாராக இருக்கும்? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே நல்ல வியூ நல்லாயிருக்கும் போல், வந்த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதுவே தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு தெரிய வைக்கணும், அது என்னோடய கடமை, என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் கரெக்டான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வரணும். நன்றி, வணக்கம்.